பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேசி வருகிறேன். ஏன்னா இந்த வசனம் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கும் ஐயா எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடமாய்த்தான் எழுதி வைத்திருக்கிறார் தேவன். இந்த சாமுவேல் யார்? ஒரு பால் மறந்த குழந்தையாக கொண்டு வந்து ஏலியினிடத்திலே விடப்பட்டோம். கொண்டு வந்து எல்கானாவும் அன்னாலும் அவங்க பண்ணியிருந்த பொருத்தனையின்படி அவள் பால் மறக்க பண்ணின உடனே கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டு போனாள். அவன் அங்கேதான் வளர்ந்தான். அந்த வளர்ந்த இடத்துல அவனுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. ஆனால் அவன் தேவனுக்கும் மனுஷருக்கும் அவருடைய பார்வைக்கும் எப்படி இருந்தானா? பக்தி உள்ளவனா மட்டுமில்லை, பிரியமா இருந்தானா. உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து மறுபடியும் உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு வசனத்தை திருப்புங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? வாலிபன் தனது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவா? வாலிபன் தனது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவா? தேவனே உமது வார்த்தையின்படியே, தேவனே உமது வார்த்தையின்படியே ஆண்டு கொள்வதெல்லாம். தேவனே உமது வார்த்தையின்படியே ஆண்டு கொள்வதெல்லாம். தினமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே. அடிமை நானையா, உமது அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் அகல்லே போக மாட்டேன், அகல்லே போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி. தேவனை எனது கண்களையே, தேவனை எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தினமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே. நானையா உமது ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகல்வே போக மாட்டேன், உன்னை விட்டு
அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் தன்னில் நடத்தேன். அடிமை நானையா, உமது அடிமை நானையா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம். நல்ல கவனிங்க, அவனோட இருந்த வாலிபன், ஏன்னா டீனேஜர். எனக்கு அநேக நேரத்தில் வாலிப நாட்கள் தான் மனிதனுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பருவம். ஏன்னா வாலிபங்கிறது கொஞ்ச காலம், அது சீக்கிரமாக கடந்து போகும். டீனேஜ் 13 to 19, அதுக்கப்புறம் 20 வந்துடும். TOWENTY 20 வந்துடுது. அந்த டீனேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் எதை பார்த்தாலும் ஆசை வரும். இந்த சாமுவேல் சிறு பிள்ளையிலே அங்கே இருந்தான். அந்த வாலிபருடைய பாவம் அவன் கண்களுக்கு பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் அவனை அசைக்கவில்லை. அதனால தான் இங்கே எழுதியிருக்கார், சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ, பெரியவனாக வளர்ந்தான். ஆனா அவனுடைய செயல்கள் மாறல. கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்தான். இன்னைக்கு முடியுதா நம்மால? ஏன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை சொல்லுவோம். அங்கே பார்த்தோம், we need freedom for food, we need a religion, own religion. சொந்த மதத்தை பின்பற்றுவதற்கு சுதந்திரம். நம்ம நாட்டை சுதந்திரம் இருக்கத்தானே செய்யுது. ஏன் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி டிவியில் எப்படி உங்களுக்கு நிகழ்ச்சி வர முடியுமா? நம்ம நாட்டை சுதந்திரம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயா, அதை ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்கும் வழி திறந்திருக்கிறது. ஆனால் எத்தனை இருந்தாலும் நாம் ஒன்று தெரிந்து கொள்ளணும், மனுஷருக்கும் பிரியமாக இருக்கணும், அதே சமயத்தில் தேவனுக்கும் பிரியமாக வாழணும். ஏன்னா நம்ம மனுஷர் மத்தியில் இருக்கிறோம். ஏன்னா மனுஷர் மத்தியில் தான் இருக்கோம். பவுல் சொல்கிறாரு, ஒரு சமயத்தில் இப்படி தான் பவுலை மக்களெல்லாம் சொல்லிட்டாங்க, ரொம்ப வேகமாக சொன்னாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தில் அவன் போய் லிஸ்திராவில் ஒரு பிரசங்கம் பண்ணார். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அங்கே ஒரு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன், அவன் எத்தனை வயசுன்னு அங்கே எழுதப்படலை. ஆனால் எழுதப்பட்டிருக்கிறது என்னது, தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடந்திராத, கால்கள் விளங்காத ஒருவன் இருந்தான். உட்கார்ந்து அந்த பிரசங்கத்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். பவுல் அவனை பார்த்தாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆவிக்குரியவர், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்த உடனே இவன்கிட்ட விசுவாசம் இருக்கு அப்படின்னு அறிந்து கொண்டார். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு நீ எழுந்து, உடனே அவனை பார்த்து சொல்றார், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னார். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். நாம பாருல, நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா, நான் உம்மை துதிப்பேன், கைத்தாட ஓசையுடன் கத்தா, நான் உம்மை துதிப்பேன். வல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, வல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, காலமெல்லாம் என்னை வழி நடத்தும், காலமெல்லாம் என்னை வழி நடத்தும், கல்வல்லையே ஸ்தோத்திரம் ஐயா, கல்வல்லையே ஸ்தோத்திரம். நடனமாடி
ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன் கைத்தாட ஓசைகள் நான் உம்மை துதிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, அதுவரைக்கும் சப்பானியா உட்கார்ந்திருந்தவன் பவுல் வார்த்தையை கேட்டு அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கண்டான். கண்டவனே சொன்னா, நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நின்று, நான் உடனே அவன் குதித்து எந்திரிச்சு நடந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள போயிட்டான். உடனே அங்க இருந்தவங்க பார்த்தாங்க, ஜனங்கள்லாம் உடனே அந்த ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உற்சாகம். ஏன்னா அத்தனை நாள் நடக்காம இருந்தவன், அத்தனை நாள் இவங்க பார்த்துருப்பாங்க, கண்ணுக்கு நேரம் சப்பானியா பிறந்ததுலேருந்து, தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்து ஒரு எட்டு எடுத்து வைக்காதவன் எப்படி குதிக்கிறாயா, எப்படி நடக்கிறாயா, ஆச்சரியப்பட்டு பவுலை பார்த்து என்ன சொன்னாங்களா, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் என்ன வந்திருக்கிறார்கள். பிரசங்கித்தவன் பவுல், பிரசங்கத்தை நடத்தினவன் யாரு? பர்னபா. பர்னபாவை யூப்பித்தர் பவுனபாவை யூப்பித்தர் என்று பவுலை பிரசங்கத்தை நடத்தினவனானபடியால் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியால் மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் அது மட்டும் இல்ல, பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையில கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட இருந்தான். கடைசியில பவுலுக்கு பலியிட வந்துட்டாங்க. அவன் சொன்னான், மனுஷரே இந்த காரியம் வேண்டாம். ஏன்னா அவங்க சொன்னாங்க, மனுஷர்கள் எங்கேருந்து வந்துட்டாங்க, தேவர்கள் மனித ரூபம் எடுத்து இறங்கி வந்துட்டாங்க. பவுல் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு சொன்னான், நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷன்தானே. அதே யோவானுடைய வாழ்க்கையில் பாருங்க, அந்த தூதன் சொன்ன பார்த்து இவன் காலில் விழுக போனான். யோவான் 21ஆம் அதிகாரத்தில். அப்போ அவன் சொன்னான், எப்போ நானும் ஒன்றை போல ஒரு ஊழியக்காரன் தான்ப்பா, என் காலில் விழுகாத என்னார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் சாப்பிட்றதுக்கு சுதந்திரம் கண்டிப்பாக உண்டு, ஆனால் தகுதி உள்ளது சாப்பிடணும். அதே சமயத்தில் we need freedom for food, சாப்பிட்றதுக்கு we need a freedom for religion. நம்முடைய அவ மதத்தை பின்பற்றுறதுக்கு கண்டிப்பாக சுதந்திரம் இருந்துச்சு, அன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் வாலிபரின் பாவம் அங்கே என்ன செய்தது, சன்னதியில் ரொம்ப பெரிதாய் காணப்பட்டது. திரும்ப அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் என்ன அப்படி புடுங்குற காலத்துல நமக்கு ஆலயத்தை பார்த்தாலே என்ன செய்யும், அப்போ இப்படியா இருக்கிறாங்கம்பாங்க. காணிக்கை என்பது என்ன, அவங்களா கொண்டு வந்து கொடுக்கறது. ஆசாரியனுக்குன்னு ஆண்டவர் நியமிச்சிருந்த காரியங்கள் அநேகம் உண்டு. உங்கள் வேதத்தை தயவு செய்து இப்படியே கையில் வச்சு லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் திருப்புங்க பார்க்கலாம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து அப்படியே திருப்பி வாசிங்க பார்க்கலாம். ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக, அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும். சரி, சாப்பிடுறது கூட ஒரு இடம் இருக்கு, எங்க சாப்பிடணும்னு வாசிங்க. அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே. இரண்டிற்கும் பிரமாணம் ஒன்று. அதனாலே பாவ நிவிர்த்தி செய்த ஆசாரியனை அது சேரும், அந்த பலி சேரும். ஏற்கனவே ஆசாரியனுக்கு ஆண்டவர் சில காரியத்தை ஒதுக்கி வச்சிருந்தார். பாவ நிவாரண பலிக்கு வந்தாலும் சரி, குற்ற நிவாரண பலிக்கு வந்தாலும் பிரமாணம் ஒன்று. அது யாரை சேரும், ஆசாரியனையே சேரும். அது மட்டும் இல்ல, இன்னும் வாசிங்க. ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன்
தான் செலுத்தின தகன பலியின் தோலை. ஐயா, எல்லாத்தையும் சாம்பலா எரிச்சா கூட அதுலயும் என்ன உண்டு? தோல் உண்டு. ஆசாரியனுக்கு இல்லைல்ல. ஆனா பலவந்தமா புடுங்குற காலத்துல இருந்தவன் யாரு? சாமுவேல். ஆசாரியனுக்கு நியமித்து வச்சிருந்தார். குற்ற நிவாரண பலி வந்தாலும் சரி, பாவ நிவாரண பலி வந்தாலும் சரி, அது ஆசாரியனை சேரணும். சர்வாங்க தகன பலி ஃபுல்லாக எரித்து சாம்பலாக்கணும். அதுலேயும் கூட அந்த தோல் யாருக்குரியது? ஆசாரியனுக்கு. வாசிங்க சர்வாங்க தகன, திரும்ப அந்த சர்வாங்க தகன பலி வாசிங்க. ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதும். நல்ல கவனிங்க. அடுப்பில பாகம் பண்ணப்பட்டதோ சட்டியில தட்டின் மேலும் தட்டின் மேலும் சமைக்கப்பட்டதுமான போஜன பலி யாவும் அதை செலுத்துகிற ஆசாரியனுடையவைகளாய் இருக்கும். இத்தனை இருந்தாலும் புடுங்குறான குடுன்னு. இப்படிப்பட்ட இடத்துல பாவம் இருந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரின் காணிக்க வெறுப்பாய் எண்ணுகிற காலத்தில் வாழ்ந்தவன் யாரு? சாமுவேல். அதனால இங்க எழுதுறார், சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ. வளர்ந்தான். ஆனா வளர்ந்த இடத்தினுடைய சூழ்நிலை அவனை பாதிக்கலை. இங்கே பார்க்கிறோம், ஆசாரியனுக்கு அந்த தோல் மட்டுமல்ல, தோலை தனக்கென்று வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அந்த வாசிக்க சட்டியில் அங்கே அழகாக எழுதி வச்சிருக்காரு. எதுல கொப்பரையில் வந்தாலும் சரி, சட்டியில் வந்தாலும் சரி, அங்கே எழுதி வச்சிருக்காரு. அதை வாசிங்க பார்க்கலாம். அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதும் சட்டியிலும் தட்டின் மேலும் சமைக்கப்பட்டதுமான போஜன பலி யாவும் அதை செலுத்துகிற ஆசாரியனையே இருக்கும். ஒன்றாயிருக்கும். எண்ணெயிலே பிசைந்ததும், அது மட்டுமல்ல, எண்ணெயிலே பிசைந்ததும் எண்ணெயிலே பிசையாததுமான சகல போஜன பலியும் ஆரோனுடைய குமாரர் யாவருக்கும் சரி பங்காக கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், சரி, அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடும் கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசம், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகள், எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். 12ஆம் வசனம். அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக. அது சமாதான பலியின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுடையதாகும். ஆசாரியனுக்கு மிக அழகா நமக்கு இத்தனை எழுதி வச்சிருக்காரு. ஆசாரியனுக்கு வரிசையா கொடுக்கணும். ஆனா அதெல்லாம் பத்தாது. இங்க என்ன செய்வான்? ஆசாரியுடைய வேலைக்காரன் ஓடியாருவான். ஒரு 3 குழுல ஆயுதம் வச்சிருப்பான். இறைச்சி வேகிற பாத்திரத்தில் கொண்டாந்து குத்தி அப்படி என்ன இருக்கோ அத்தனை அவனுக்கு. பாவம் வந்த பலியிட வந்தவன், ஐயா கொஞ்சம் பலியிட்டுக்கிறையா, இன்னைக்கு எப்படியாவது பலியிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்படி எடுத்து. ஆஹா முடியாது, முதல்ல எனக்கு கொடு. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவன் யாரு? சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ. வளர்ந்தான். அது மட்டுமல்ல, வளர்ந்தது மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக பிரியமாய் நடந்து கொண்டான். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இவனை கொண்டு வந்து அன்னாலும் அவருடைய புருஷனாகிய எல்கானாவும் கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டு. அப்பா போதகரா இல்லை, அவன் சொல்லி கொடுத்து வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? எந்த வாய்ப்புமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்த சாமுவேல் தேவ சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தான். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேரணும். அவனுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவனோட ஐக்கியத்தை ஒரு காரியம் கூட தடுக்க முடியல. We lead a freedom for religion,
மதத்துக்கு சுதந்திரம் அவனுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அவன் பாட்டில் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நாம் இருக்கிற இடத்துல உள்ள சூழ்நிலை மனிதர்களை மாற்றி விடுகிறது. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர், கார்ப்பரேட் கம்பெனியில் என் புருஷன் வேலை பார்க்குறாரு, இங்கே வச்சு குடிப்பழக்கம்லாம் கிடையாது பிரதர், ஆனால் போன இடத்துல மேனேஜரோட உட்காந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அவரும் குடித்தா இவரும் குடிச்சு தான் ஆகணுமா, அதனால் குடித்தனாரு இப்போ அவர் தொத்திக்கிருச்சு. நான் கேட்குற, மேனேஜர் ஒரு தவறான காரியத்தை சொல்ல செய்வோமா? எந்த இடத்துலையும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 5:18-19 வாசிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் வீழ்ந்து கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருந்தால் நம்ம காத்துக்கொள்ள முடியுதா? எனக்கு அன்பானவர்களே, இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதனால தான் இங்கே அழுத்தமாக எழுதியிருக்காரு. தமிழில் அந்த ஓகாரம் இருக்கே, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ, இந்த வார்த்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான்னு நிற்கலை, பிள்ளை ஆண்டானோ. எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு முன்னாடி இருந்துச்சு, எல்லா பாவம் அவன் கண்ணுக்கு நேரம் தெரிகிற மாதிரி நடந்துச்சு. ஆனால் அவன் தன்னை காத்து கொள்ளவில்லையா? மனுஷருக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லையா? இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னோட பாடுங்களா, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில் மறக்காமல் வைங்க. ஏன்னா நான் யாரையும் போய் கட்டாயப்படுத்தி ஒரு நாள் கேட்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு அதுதான், நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேனார். யாத்ராம 20:24 நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று வரை செய்து வருகிறார். நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு 2 சபை, மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று. திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வேனுக்கு மட்டும் 4000 ரூபா கொடுத்து தான் கூட்டு வரணும். கூட்டம் காட்டுறதுக்கு இல்லை, 2 கண்ணும் தெரியாதுக்காக. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர் ஒரு வேன் வாங்கிட்டா ஆண்டவர் கொடுக்கட்டும், நானாக போய் எங்கேயாவது ஏதாவது கடன் வாங்கிட்டு ஆண்டவர் என்ன கடனுக்கு கூலி செஞ்சார், நான் அவரை குற்றம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் வாங்கி செய்தால் அது நடக்கும். நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்போ தேவை, எவ்வளவு தேவை, எந்த சூழ்நிலை தேவை, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் கட்டளையிட ஆகும், அவர் சொல்ல நடக்கும். அதனால தான் அவர் கையில் விட்டு காத்திருக்கணும். நீங்கள் அதற்காக வாரம் 4000 ரூபா. அது மட்டும் இல்லை, 2 சபையில் வர்றவங்களுக்கும் சாப்பிட வச்சு தான் அனுப்போம். ஒரு நாள் இல்லை, மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி வாரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், டிவியில் இதெல்லாம் காமிக்கிறது இல்லை பிரதர். ஐயா, வேதம் சொல்லிருக்கு, நீ தர்மம் செய்யும்போது பிறர் காண வேண்டும் என்று தாரை ஊதுவியாதே. ஆண்டவருக்கு தெரியணும். கொர்நேலியு செஞ்ச தான தர்மம் எத்தனை பேருக்கு போட்டோ எடுத்து காமிச்சான்? வேதத்தில் எழுதித்தான் வச்சுருக்கான். ஏன்னா கண்பாளனை நாம் செய்கிறது கர்த்தருக்கு நமக்கு தெரியும். நீங்களும் வாங்க, கர்த்தர் ஏவினால். ஏன்னா முந்தா நாள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணார், பொள்ளாச்சியிலேருந்து சகோதரர் ரெங்கநாதன். அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு பலசரக்கு வியாபாரம், மொத்த வியாபாரம் செய்கிறவர்,
எனக்கு ஒரு ஆசை, உங்களுக்கு கொஞ்சம் கோதுமை மாவுலேருந்து, சீரகத்துலேருந்து, சோம்புலேருந்து, வெந்தயத்துலேருந்து இப்படி சமையல் பண்ணக்கூடிய மசாலா பொருட்கள் கொஞ்சம் அனுப்பி வைக்க என் மனசில் ஏகப்படுறேன், அனுப்பி வைக்கட்டான்னார். தாராளமாக நான் சொன்னேன். இப்படிப்பட்ட தொழிலில் இருப்பவங்களும் கர்த்தர் ஏவினால் நீங்களும் இதற்கென்று உதவலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல. பார்வையற்றோ தங்கி இருக்கிற இடத்துல கூட இன்னும் ஒரு அறை தான் இருக்குது, இன்னொரு அறை கட்டப்பட எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மதுரையில் ஒரு ஞானஸ்தான தொட்டி கட்டி வரோம். அது பழைய தொட்டி, திரும்ப அது பழுதுபட்டு போனதுனால எல்லாத்தையும் எடுத்து திரும்ப சீரமைக்கிற மணிக்கு 80,000 ரூபா. கர்த்தர் சிலரை எழுப்பித்தர நீங்களும் ஜெபிங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். எப்படி பிரதர் உங்களுக்கு உதவ? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா எனக்கு பில் வைப்பதற்காக வழி உண்டானா நிச்சயமாக உண்டு. 84 388 52 500 இந்த நம்பருக்கு நீங்கள் போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்கன்னா நான் உடனே பார்க்க முடியாது, பக்கத்தில் ஆள் வச்சு தான் பார்ப்பேன். அதனால தான் சிலருக்கு உடனே பதில் சொல்ல முடியறதில்ல. ஆகையினால நீங்கள் அதை அனுப்புவீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த ரசீதை வைத்து உங்களுடைய கணக்குகளுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளிலே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம் உண்டு சுவாமி. அதை நீர் எங்களுக்கு கற்றுக்கொடும். நாங்கள் மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமாய் வாழ்வது எப்படி என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். நாங்கள் அதை அறிந்ததோடு விட்டுவிடாமல் அதை பிராக்டிஸ் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை எப்போதும் மனதில் நினைத்து பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சிலர் பெயர் கூட சொல்லாமல் இந்த ஊழியத்துக்கு உதவி வருகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கவலைகளும், கண்ணீர்களும், வேதனைகளும், வியாதிகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.